ஹலோ நேயர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்கோ? இன்றைக்கி வீடியோவில் நான் ஒரு சூப்பர் ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி கொண்டு வந்திருக்கேன். ரவா பன் தோசான்னு. இது ரவா பன் தோசா பன்னுன்னா பேக்கரியில் மட்டும் கிடைக்கிறதுன்னு நினச்சிக்காதீங்க. இன்டைரக்டாக இது கூட பன்னுன்னு சொல்லலாம். லிட்ரலி பேக்கரி பன் கிடையாது, வீட்லேயே உப்பி வரும், அதனால் பன் தோசான்னு சொல்கிறேன். சூப்பர் கிறிஸ்பியாக டேஸ்டியாக வெரி ஹெல்த்தி ரெசிபி. இதுக்கு கூட ஒரு காரசாரமாக சட்னி தொட்டுன்னு சாப்பிட்டா ஆஹான் இருக்குது. முதல்ல சட்னி ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி வேர்க்கடலை சட்னி பண்ணிட்டுருக்கேன். ஒரு அரை கப் அவ்வளோ வேர்க்கடலையே நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அது கூட காரசாரமாக இருக்கட்டும்ன்ட்டு ஒரு 10 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உணர்ந்து மிளகாவும் சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாய் சேர்த்து பண்ணலாம். குட்டி உண்டு புளி, அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய். ஃபஸ்ட்டு வேர்க்கடலையை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் மிக்சி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சோண்டு தண்ணி அரிக்கிறதுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிண்டு தேவைப்படுற உப்பு சேர்த்துக்கோங்க. குறைன்ட்டு சட்னியை அரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சட்னி அரைச்சி வச்சுட்டாக்கா இந்த பன் தோசை பண்ணுறது ஈஸி. பாருங்கள், சட்னியை அரைச்சி ரெடி ஆச்சு. வேணும்னா இதுக்கு தாளிப்பு கொடுங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்போ பாருங்க, பன் தோசாவுக்கு 1 கப் அளவுக்கு உப்புமா ரவை எடுத்துட்டுருக்கேன். எதில் உப்புமா ரவை அளந்து எடுத்துட்டிங்களோ அதே கப்பில் 3/4 வாசி தயிர் போட்டுக்கணும். தயிர் கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் ரொம்ப நல்லா வரும், இல்லைன்னா எது இருக்கோ அது போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 கப்புக்கு தண்ணி ஊற்றிட்டு தேவைப்படுற உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் ஆப்பசோடா சேருங்கோ. நல்லா மிக்ஸ் பண்ணி ரவையை ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அந்த தயிரெல்லாம் இழுத்துண்டு நல்லா ஊறி வரும். அதுக்குள்ளே இதுக்கு ஒரு வெஜிடபிள்ஸு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். எந்த வாணலியில் சட்னிக்கு வேர்க்கடலை வறுத்துட்டேனோ அதே வாணலியில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, பொடியாக நெருக்கின வெங்காயம், பீன்ஸு, பச்சை மிளகா, கேரட்டு, குடமிளகா, என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ சேர்த்துக்கோங்க. ஆனால் எல்லாம் ஃபைன் சாப்பாக இருக்கணும். அதுதான் மெயினாக இதில் கவனிக்க வேண்டிய விஷயம். தேவைப்படுற உப்பு கூட சேர்த்துண்டு நல்லா வேக வச்சு ஆனால் வதக்கி சேர்த்துக்கணும் மாவுக்கு. அப்புறம் நிறைய மல்லித்தழை சேர்த்துக்கோங்க, பொடியாக நறுக்கி. ஏன்னா ரொம்ப டேஸ்டியாக வரும். அதுக்குள்ளே இது ஊறி இருக்குது பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் இது வதங்கத்துக்குள்ளே இது ஊறி இருக்கும். அதுக்கு தான் ஃபஸ்ட்டு இதை கரைச்சி வச்சுடணும். இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு அங்கே ஒட்டின்னு இருக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இதுக்கே மாவுக்கே ஊற்றிடுங்க. இப்போது ஒரு குழியாக இருக்கிற வாணலை எடுத்துக்கோங்க. திருமாறு கரண்டி ஆனாலும் ஓகே, இல்லை இந்த மாதிரி வாணலை ஆனாலும் ஓகே. இது இடியப்ப வாணலை இது, ஓகே. இப்போது ஒரு கரண்டி ஊற்றிட்டு சுத்தூள் எண்ணெய் விட்டுட்டு மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் நல்லா கிறிஸ்பியாக வெந்து வரும். 2 பக்கமும் திருப்பி வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், பார்த்தாலே எவ்வளோ ப்ரௌனிஷாக எவ்வளோ நல்லா வந்திருக்கு தெரியுமா? டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். நான் இங்கே 2 விதம் பண்ணிட்டுருக்கேன். ஒன்று இது பிளேன் ஆச்சா, இன்னொன்று பாருங்க, முதல்ல ஒரு கரண்டி விட்டுடுங்க. அப்புறம் உருளைக்கிழங்கு மசாலாவை பண்ணி ரெடியாக முதல்ல வச்சுருந்தேன். அதை இப்படி வடை மாதிரி தட்டிட்டு நடுவில் வச்சுட்டு திருப்பியும் மேலே அந்த மாவு ஊற்றிட்டு கொஞ்சம் திக்காக எண்ணெய் ஊற்றிட்டு மூடி வச்சு சேம் முதல் பண்ணுமே அதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒன்று ஸ்டஃப்டு, இன்னொன்று பிளேனானா வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம், பட் நடுவில் உருளைக்கிழங்கு வச்சில்லை. ஸோ இந்த மாதிரி பண்ணி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவா பசங்கோ பெரியவா எல்லோரும் அவ்வளோ விரும்பி சாப்பிட்றா. வெரி ஹெல்த்தி. ஏன்னா எவ்வளோ வெஜிடபிள்ஸ் சேரும் உடம்புக்கு, சீக்கிரம் ஆகிடும். காரசாரமாக சட்னி வச்சு கொடுங்க. சூப்பர் டூப்பர் ஹிட்டாகும் இது பிரேக்ஃபாஸ்ட்.